மசாலா லெமன் ரைஸ்க்கு வந்து நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேங்க. நான் அதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேங்க. நான் பாருங்கள், 4 பச்சை மிளகாய்ங்க, ஒரு 2 துண்டு இஞ்சிங்க, பூண்டு ஒரு 6-7 பல்லுங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி தலைங்க, கொஞ்சம் கருவேப்பிலை தலைங்க. இதை நான் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுறேங்க. நான் பாருங்க, கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாத அப்படியே 1-2 நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துருக்கிறேங்க. நான் இது அப்படியே இருக்கட்டுங்க. நான் அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுங்க. நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 கரண்டி போட்டுக்கிறேங்க. நான் பாருங்க, ஒரு டீஸ்பூன் வந்து நான் கடுகு போட்டுருக்குறேங்க. நான் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பும் போட்டிருக்கிறேங்க. நான் அது கூடவே நம்ம இந்த நிலக்கடலையும் போட்டுருங்க. நான் இப்போ கருவேப்பிலை தலைமுங்க, நான் வரமிளகா ஒரு முழு மிளகாயாக வந்துங்க, நான் ஒரு 4 மிளகா போட்டிருக்கிறேங்க. நான் போட்டுட்டுங்க நம்ம இந்த மசாலையும் போட்டு வதக்கிக்கிறோங்க. அந்த மசாலையும் நான் போட்டுறேங்க. நான் மிக்சியில் அரைச்சதை நான் இன்னைக்கு வந்து லெமன் வந்து 3 லெமன் எடுத்துருக்குறேங்க. நான் சாதத்துக்கு பாருங்கள், நம்ம மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம லெமன் புழிஞ்சது நம்ம ஊற்றிடலாங்களா? ஊற்றிட்டுங்க, ரொம்ப நேரம் எல்லாம் வைக்க வேண்டாங்க. நம்ம 1 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேங்க. நான் சாதத்தில் நான் கொட்டிட்டேங்க. நான் போட்டுங்க, இதில் நம்ம கிளறிக்கலாங்க. நான் இந்த மாதிரி நான் கிளறிக்கிட்டேங்க. நான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நார்மலாக செய்கிறத விட இப்போ இந்த மசாலாலாம் போட்டு செய்கிறது வந்துங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் ஒரே மாதிரியே செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம செய்யலாங்க. சாதம் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குதுங்க. நான் உருளைக்கிழங்குக்கு ஃப்ரைக்கு வந்துங்க, நான் 3 உருளைக்கிழங்குங்க எடுத்துருக்குறேங்க. நான் நல்லா கழுவிட்டுங்க, தோல் சீவி நான் வச்சுருக்கிறேங்க. நான் இதை நான் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேங்க. நான் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேங்க. நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுங்க, நான் 1 கரண்டி எண்ணெய் போட்டுக்கிறேங்க. பாருங்கள், ஒரு 6-7 பல்லு பூண்டுங்க நல்லா தட்டி, பூண்டு நல்லா வதந்துட்டுங்க. இப்போ அந்த பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு நான் போட்டுடலாங்களா? நான் தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்கிறேங்க. நான் அது கூடவே நான் சால்ட்டுங்க, இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுருவாங்க. போட்டுட்டுங்க, இது நல்லா ஒரு அரை பதத்துக்கு நல்லா அப்படியே வறுத்துறோணுங்க. இப்போ உருளைக்கிழங்கு வந்து நம்ம பாதி வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுடலாங்களா? பாருங்க, மஞ்சத்தூள் வந்துங்க நான் 1/2 டீஸ்பூனுங்க, மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் தாங்க நான் 1 டீஸ்பூன் போட்டு 1 ஸ்பூன் போட்டுருக்குறேங்க. பாருங்கள், கரம் மசாலா 1 டீஸ்பூனுங்க. இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நான் கிளறிக்கிட்டேங்க. நான் அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. அது நம்மளுடைய சிம்பிளான ஆலு ஃப்ரை ரெடிங்க. இது ரச சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க.